வணக்கம் நண்பர்களே. அலைகள் பாடும் திருச்செந்தூர் கடற்கரையில் நம் பயணம் தொடங்குகிறது. இங்கே ஒவ்வொரு அலையும் 1000 ஆண்டுகள் பழமையான வரலாறு உண்டு. அருள்மிகு முருகப்பெருமான் சூரபத்மனை வென்ற புனித பூமி இதுவே. கடலின் கர்ஜனைக்கும் கோவில் மணி யோசைக்கும் நடுவே பக்தி உயிர் பெறுகிறது. நாம் அடுத்து பார்க்கவிருப்பது அந்த அதிசயமான நாளிக்கிணறு. கடலுக்கு சில அடியில் தூரத்தில் இருந்தும் இனிமையான குடிநீர் தரும் இயற்கையின் அற்புதம் இது. 100 ஆண்டுகளாக பக்தர்களின் ஆச்சரியத்தை ஈர்த்து வரும் புனித நீரூற்று. கடல் உப்பை தந்தது, கிணறு இனிப்பை தந்தது, இயற்கை மனிதனுக்கு ஆச்சரியத்தையும் தந்தது. சுமார் ஒரு கிலோமீட்டருக்கு இந்த கியூ நிற்கும். சாமியை பார்க்குறத விட இந்த ஆலைக்கிணறில் குளிப்பதற்காக தான் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். சாமியை பார்க்குறதுக்கு 2 மணி நேரம் ஆகும்னா இந்த நாளைக்கிணறில் குளிப்பதற்கு 3 மணி நேரம் ஆகிறது. இன்னும் சனி ஞாயிறு விடுமுறை தினங்களில் இன்னும் கூட்டம் அலைமோதும். நான் கடலில் குளிச்சுட்டு நாளைக்கிணறில் குளிச்சுட்டு அப்புறம்தான் முருகப்பெருமானை பார்க்க செல்வது வழக்கம், ஐதீகம், நல்லது. குளிச்சுட்டு உடை மாற்றும் அறை அருகிலே உள்ளது. நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஈஸியாக அங்கே சாமி தரிசனத்துக்கு போகலாம். ஃப்ரீ டிக்கெட்டை விட 100 ரூபா கொடுத்துட்டு போனால் இன்னும் சீக்கிரம் நம்ம தரிசனத்தை பார்க்கலாம். இந்த கியூவில் நின்று கீழே ஊற்றாக வரும். அடுத்தது நாம் தொழில் நகரமான தூத்துக்குடியை நோக்கி செல்லவிருக்கிறோம். வெண்மையான விரிந்துள்ள உப்பளங்கள், காற்றை மின்சாரமாக மாற்றும் காற்றலைகள், இரவையும் பகலாக்கும் அனல் மின் நிலையம், நாட்டின் பல பகுதிகளை இணைக்கும் ரயில் நிலையம் என அனைத்தையும் இப்போ பார்க்குறோம். இங்கே இயற்கையும் தொழில்நுட்பமும் கைகோர்த்து வளர்கின்றன. திருச்செந்தூர்லேருந்து தூத்துக்குடி போகிற வழியில் தமிழ்நாட்டில் உப்பு அதிகமாக எங்கே கிடைக்கும்னா தூத்துக்குடி தான். பெரும்பாலான உப்பு தயாரிப்பு நிலையங்கள் இங்கு தான் இருக்குது. நம்ம போகிற வழியில் இதை கண்கூட பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்பிக் தொழிற்சாலையும் இங்கே தான் இருக்குது. ஸ்டெர்லைட் காப்பர் தொழிற்சாலை, அனல் மின்னையும் இங்கே தான் இருக்குது. இந்த ஊரில் பார்த்திங்கன்னா காற்று சுழன்றால் மின்சாரம், கடல் கொடுத்தால் உப்பு, மனிதன் உழைத்தால் வளர்ச்சி. இது அங்கே இருக்கிற அனல் மின் நிலையம். தூத்துக்குடி தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழல் பாதிப்பில் முதல் இடத்தில் உள்ளது என்பதும் ஒரு வரலாற்று செய்தி. அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக நகர் முழுவதும் ஏராளமான இடங்களில் வேப்ப மரங்களும் உள்ளது என்பது ஒரு
ஆறுதல் செய்தி. அடுத்தது நம்ம ரயில்வே நிலையத்துக்கு வர்றோம். தினமும் இங்கு கிட்டத்தட்ட 8 முதல் 10 ரயில் நிலையங்கள் ரயில் வந்து போகிறது. நாம் இங்கேருந்து மைசூர் ரயிலில் போகிறோம். இந்த ரயிலில் போகும்போது நம்ம காற்றாலைகளை ஆங்காங்கே பார்க்கலாம். நான் கடற்கரை ஓரமாக இருப்பதால் காற்று வந்து தடையின்றி கிடைக்கிறது. அதனால் மின்சாரம் எளிதாக பெற முடியும் இந்த பகுதிகளில். கன்னியாகுமரிக்கு அடுத்ததாக தூத்துக்குடி பகுதிகளில் அதிகமாக காற்றாலையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது என்பது வரலாற்று செய்தி. அங்கிருந்து ஒசூர் சென்று ஒசூரிலிருந்து மீண்டும் சேலம் செல்ல வேண்டும். ஏஐ ஒர்க் ஷாப்புக்காக சமூக அறிவியல் ஆசிரியர் அவர்கள் பழனிசாமி வீட்டில் தங்கியிருந்து பூலாம்பட்டி சேலம் மாவட்டத்தில் ஒரு அமைதியான படகு சவாரி செய்ய இருக்கிறார். நீரில் மிதக்கும் படகு, கரையில் பசுமை, காற்றில் அமைதி. சில நேரங்களில் பயணமே இலக்கை விட அழகாக இருக்கும். நாங்கள் இங்கேருந்து அந்த பூலாம்பட்டியிலேருந்து அந்த மறுக்கரைக்கு, இங்கு மேட்டூர்லேருந்து வரும் நீர் தேக்கி வைக்கப்படுகிறது. இங்கேருந்து மின்சாரம் எடுக்கிறார்கள். அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடும்போது அதிகமாக இருக்கும், அதிலிருந்து மின்சாரம் எடுப்பார்கள். திறந்து விடாத பொழுது தண்ணீர் மட்டும் அப்படியே இருக்கும், மின்சாரம் எடுப்பது நிறுத்தி வைக்கப்படும். போட்டிக்கு நம்ம போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரலாம். அந்த பக்கம் மலை இருக்கும், இந்த பக்கம் இந்த பூலாம்பட்டி இருக்கும். இயற்கை காட்சி நல்லா அருமையாக இருக்கும். அங்கே மீன் கடை இருக்கும், வேண்டியவங்க அதை சாப்பிட்லாம். அடுத்தது எடப்பாடிக்கு வரோம். இங்கே எடப்பாடியில் கேரளா ஸ்வீட்ஸ் அந்த ஒரு கடைக்கு வரோம். அங்கே பார்த்தீங்கன்னா ராஜா நண்பர் அவர்கள் இங்கே நல்லாயிருக்கும் ஸ்வீட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனார். அந்த தயாரிப்பானவங்க பார்க்கலாம். சூடான எண்ணெயில் சுழன்று பெருக்கும் ஜிலேபி, சர்க்கரை பாகில் நனைந்து பொன்னிறமாக மின்னும் இனிப்பு, பார்த்தவுடன் சுவைக்க வேண்டும் என்ற ஆசை, சுவைத்தவுடன் மீண்டும் வர வேண்டும் என்பது நினைவு. இதை பார்த்துட்டு நம்ம ஒரு கொங்கனாபுரம் அவங்க இருக்கிறோம், ராஜா வீடு. அங்கு மார்னிங் டிஃபன் சாப்பிட்டு அடுத்த தயாரிப்புக்காக போகிறோம். போகிற வழியில் நல்ல இயற்கையான பசுமையான சாலை, இரு மரங்கிலும் மரங்கள், குளுமையான காட்சி. அவர் வீட்டில் பார்த்துட்டு பட்டு சேலை தயாரிப்பும் பார்க்க ஒரு அனுபவமான வாய்ப்பு கிடைத்தது. ஒவ்வொரு நூலும்
ஒவ்வொரு நிறமும் நெசவாளர்களின் பொறுமையையும் தமிழரின் பண்பாட்டையும் பேசுகிறது. ஒரு சேலை 1000 நூல்கள், ஆனால் அதில் பின்னப்படுவது ஒரு குடும்பத்தின் வாழ்க்கை. இங்கே அவங்க 3 விதமான மிஷின்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக்கு. இது அந்த டிசைனர் வேணுன்றவங்க இங்கே அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அந்த சிப்பில் டிசைன் இருக்கும், அதுக்குண்டான நூலும் கொடுத்துருவாங்க. இவங்க அதை ஓட்டி கொடுக்கணும். இது வந்து ஒரு மெத்தடு. டிசைன் வந்து இது மாதிரி அந்த இதில் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நூல் ஓடிட்டே இருந்தால் அதுக்கான டிசைன் வந்து அதுவே உருவாக்கும். ஒரு டிசைன் அவங்க செஞ்சாங்கன்னா மினிமம் 80 சேலை வந்து அதிலே செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பவர் வேணும், பார்த்துக்கணும், எந்த இடைஞ்சல் இல்லாமல் அதை செய்கிறது தான் அந்த வேலையை. முதலாக அது மாதிரி ஒரு தயாரிப்பை நேரில் கையில் செஞ்சது பார்த்துருக்கோம். இந்த ஆட்டோமேட்டிக்காக மிஷின் ஓடுது. ஒரு நாளைக்கு ஒரு 3-4 தான் செய்யலான்னு சொல்கிறாங்க. வணக்கம் வணக்கம். அடுத்தது அவர் வீட்டில் பக்கத்து தோட்டம்லாம் இருக்குது, தேனி வளர்க்குறாரு. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு விவசாயி மகன் வந்து வந்திருக்காரு. வாழைப்பழத்தில் தேனி வச்சுருக்காரு. அது ஏற்கனவே எங்களுக்கு இல்லைங்களே, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்க வாழ்க்கை துணைவியார் எல்லாருமே இருந்தது. சிறிய தேனீக்கள் நமக்கு ஒரு பெரிய பாடம் கற்பிக்கின்றன. ஒற்றுமை, ஒழுங்கு, உழைப்பு. இயற்கையின் மிகச்சிறந்த கூட்டுறவு பாடசாலை இதுவே. அவர் அழகாக இருக்கிறார். ஏன்னா அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு எப்படி அது கூடு கட்டுதுன்னு உள்ளார காமிக்கிறாரு. பக்கத்தில் அவருடைய வயல் தோட்டங்கள், இது என்ன சரி சார், இது கடலை, கீரைகள் அதெல்லாம் போட்டிருக்கிறது காமிக்கிறாரு. நல்ல ஒரு டைமில் விவசாயத்தையும் பார்த்துக்கொண்டு அவருடைய கற்றல் கற்பித்தல் பணியையும் பார்த்துக்கொண்டு பக்கத்தில் அவங்க அப்பா அம்மா சேரீ எல்லாம் செய்யறதும் இயற்கையான சூழல்லாம் பார்க்குறாங்க. அவங்களுடைய பையன் வந்து செய்கிறார். மந்த்லியா என்ன ஒரு நாங்கள் பேரெல்லாம் கொடுத்தோம். அவர் கீஸ் செயினை செஞ்சு கொடுத்துட்டார். அது ரியலாக நேச்சுரலாக. இது வந்து வேஸ்ட். இது +1 படிக்கும் மாணவன் இதை வந்து செய்கிறான் என்பது அவனை வந்து வளர்த்த ஊக்குவித்த பெற்றோர்களும் அவங்க ரிலேஷன்லையும் பாராட்டத்தான். இது வந்து மாணவனையும் மேலும் மேலும் ஊக்குவிக்க வேண்டும். இன்னொரு நன்மை கோடிங் செய்கிறான். +1 செய்கிறவன் கோடிங் செய்கிறான்னு எங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. வெப்சைட்டே உருவாக்குறான். நீங்கள் என்ன டிசைன் வேணுமோ அதையும் 2 இளம் விஞ்ஞானிகளை பார்த்த மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அடுத்தது அவரே செஞ்சுருக்காரு. அதாவது ட்ரோன், வானில் பறந்த ட்ரோன். எங்கள் நினைவு பரிசாக கீச்சைன்னு கொடுத்தாங்க. இந்த ஒர்க் ஷாப்பில் தொடங்கிய அந்த அறிவியல் பயணம் இது இப்போது கண்டுபிடிப்பு உலகமாக மாறிடுச்சான். கற்பனையில் பிறந்த இடத்தில் கண்டுபிடிப்பும் பிறக்கிறது என்றான். இந்த ட்ரோன் வந்து ஜிபிஎஸ் லொக்கேஷனோட கனெக்ட் ஆகி எவ்வளவு ஆட்டிடியூடில் பறக்கணும் அப்படின்னு செட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட அவன் ரிமோட் கண்ட்ரோல் வச்சுருக்குது 10 கிலோமீட்டர் வரைக்கும் போக வேண்டாம். அந்த அளவுக்கு தரமாக செஞ்சுருக்காங்க. நம்ம கேமராலாம் வச்சுன்னா போய் வந்து பார்த்துட்டு வரலாம். அந்த அளவுக்கு ஒரு மாணவனே அவனுடைய ஓன் கண்டுபிடிப்பு அவனே செஞ்சுருக்கான். எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வாங்கி ஃபிட் பண்ணி செஞ்சுருக்கான். ஒரு ஆச்சரியமாக இருந்தது.
மினிமம் 5 ஜிபிஎஸ் லொக்கேஷன் கிடைச்சா தான் அது செட் பண்ணி போகுமா. அந்தளவுக்கு அருமையாக இருந்தது. மாணவனுக்கு வாழ்த்துக்கள். மேலும் பல அறிவியல் கண்டுபிடிப்பு அங்கே ரூமில் செஞ்சு நாங்களே ஆச்சரியப்பட்டோம். சின்ன சின்ன மாடலெல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம். ஒரு மினி எலக்ட்ரானிக்ஸ் கடையே இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து செய்கிறானே, அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி அவனே செய்கிறான். மாடலும் செய்கிறான், ப்ளஸ் அதை இயக்கவும் செய்கிறான். அற்புதமான இயற்கையான ஒரு கிராம சூழ்நிலையில் உள்ள வீடு. ராஜா அவர்களின் உபசரிப்பு மிகவும் எங்களை மகிழ்ச்சிகரமும் ஆச்சரியமானதும் இருந்தது. வீட்டில் கவனித்து வேண்டிய அளவு சாப்பாடெல்லாம் கொடுத்து எங்களை பண்ணி வச்சாங்க. ரொம்ப நன்றி ராஜா அவர்களே. அடுத்தது நாம் தாரமங்கலம் பார்க்கணுன்னு சொன்னோம். ஏன்னா அங்கே தான் அந்த கோயிலில் தான் கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள். அது காலத்தை வென்ற கலை. ஒவ்வொரு தூணும் பேசுகிறது. ஒவ்வொரு சிற்பமும் வரலாறு சொல்லுகிறது. கல்லிலும் உயிர் ஊட்டிய நம் முன்னோர்களுக்கு மனமார்ந்த வணக்கம். இந்த நந்தி சிலை அந்த கோயில் கோபுரத்திலிருந்து மாசி மகத்தில் சூரிய ஒளி பட்டு சிவன் மேலே படுது அப்படின்னு சொல்கிறாங்க. 2-3 நாள் படுமா. அதை பார்க்க ஏராளமான பக்தர்கள் வருகிறார்கள். இந்த சிலை பார்த்திங்கன்னா சிங்கம் தன்னுடைய வாயில் அந்த கல் உருண்டை எப்படி செஞ்சுருப்பாங்க, அந்த கல் உருண்டை வராது, அது மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அது மாதிரி கோயில் முழுதும் பார்த்திங்கன்னா இந்த சிவனை சம்பந்தப்பட்ட நாயன்மார்கள், ஆர்வாள்கள், சிவனுடைய ருத்ராண்டவம் மாதிரி ராமாயண மகாபாரதத்தில் வரக்கூடிய காட்சிகள் அதெல்லாம் சிற்பங்களாக செதுக்கி வச்சுருக்காங்க. நல்ல சிற்பக்கலைக்கே அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டுடன் திகழும் இந்த கோவிலை கண்டிப்பாக கலைக்காகவே ஒருத்தர் போய் பார்க்கணும். அப்படி இருக்குது. சேலத்துலேருந்து மேட்டூர்லேருந்து 1 hour ட்ராவல்லே இருக்குது. அடுத்தது அங்கே சமூக அறிவியல் ஆசிரியர் சிவகுமார் இருக்கார். கண்டிப்பாக லஞ்சுக்கு வரணும்னு சொன்னார். அதனால் மேட்டூரை சுற்றி பார்க்க போகிறோம். நண்பர் பழனிசாமி அவர்கள் வழிகாட்டுதன்படி எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் எங்களை கூப்பிட்டு போனோம். நம்முடைய இறுதி பயணம் மேட்டூர் அணை. நாம் போகிற டைமில் இந்த தண்ணி குறைவாக தான் இருந்தது. ஃபுல்லாக ரொம்ப திறந்து விடும்போது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். காவிரியை கட்டுப்படுத்தி கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வை வளமாக்கிய தமிழ்நாட்டின் பொறியியல் பெருமை. சூரியன் மறையும் நேரத்தில் அணையின் நீரில் பொன்னிற ஒளி விழுகிறது. அப்போது மனதில் தோன்றியது, வரலாறு நம்மை வேரோடு இணைக்கிறது, அறிவியல் நம்மை உயரத்தில் பறக்க வைக்கிறது, நட்பு நம்மை வாழ்நாள் முழுவதும் இணைத்து நிறுத்துகிறது. இது பயணம் ஒரு சுற்றுலா அல்ல, வரலாறு, அறிவியல், தொழில், இயற்கை, நட்பு மற்றும் மனித உழைப்பை இணைத்த ஒரு வாழ்க்கை பாடம். அங்கே மேலே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. அங்கேருந்து நாம் பார்த்தோம்னா மேட்டூர் அணையின் அந்த முழு காட்சியையும் பார்க்கலாம்.
நல்ல ஒரு அற்புதமான ஒரு பயணம். அடுத்த காணொளியில் இன்னும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.